உலகத் தமிழர்களே, அந்த இறைவனுடைய அன்பு வணக்கங்கள். ஒரு சாதாரணமானவன் தான், பெரிய ஆள் கிடையாது, ஒரு செலிபிரிட்டி கிடையாது, வெரி ஆர்டினரி பர்சன், ரிட்டையர்டு பர்சன். மனதால் 71 வயது இளைஞன், அதை ஒத்துக்கிறேன். வாழ்க்கைங்கிறது அப்படித்தான், அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கோங்க. யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம அனாதையாக கூட வாழ்ந்துடலாம். அது ஒரு விதமான தனிமை. எல்லாம் வேணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகணுன்னா நம்ம இயல்பு காணாமல் போயிடும். போலியான சிரிப்பு அங்கே வந்துடுதுங்க. நம்ம உயிரோடு இருக்கையில் நம்ம கஷ்டங்களை பார்த்து நமக்காக கண்ணு சேர்ந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மரணம்னு ஒன்று நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்துவாங்க. அதை பார்க்க நாம தான் இருக்க மாட்டோம். சரி, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்ரீயாகும், நல்லா ஜாலியாக இருக்கும். சந்துருன்னு ஒரு பையன், அவன் நல்லா அழகாக இருப்பான். பையன் நல்லா கேர்லிங் ஹேரு, சவுப்பா, நல்லா அழகாக இருப்பான். நல்ல வியாபார தந்திரம் உள்ள ஒரு மனிதன். அது மட்டும் இல்லை, அவகிட்ட இருக்கிற பெரிய விஷயம், தான் வியாபாரம் செஞ்சு சம்பாரித்ததை ஏழை எளிய மக்களுக்கு, அவங்களுக்கு வறியவர்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடியவன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் மனைவியும் தங்கமான பொண்ணு. அந்த அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட உட்கார வச்சு சாப்பாடு போடுறது, யாராவது பசின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு செய்யறதுங்கிறதுல ஒரு பெரிய விஷயம். அந்த பையனுக்கு, சந்துருவுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அவர் வீட்டோட ஒரு பங்கடை மாதிரி வச்சுக்கிட்டு அவர் பண்ணுறாரு. அவருக்கு என்ன விஷயம்னா, பையனை எல்லாம் சந்தோஷம், நல்ல பையன், கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கான், சந்தோஷமானது இருக்குது, மருமவும் நல்ல மருமவ, எல்லாம் சரிதான். நமக்கு ஒரு பேரம்பேத்தி இல்லையே அப்படிங்கிற கவலை அவருக்கு. ஆனால் அந்த கவலையை அவர் இவங்ககிட்ட சொன்னது கிடையாது. தனக்குள்ளே போட்டு புதைச்சிக்குவார். தான் வணங்கக்கூடிய கடவுள்கிட்ட அவர் ப்ரே பண்ணுவார் இந்த குடும்பத்துக்கு. ஏன்னா அவருக்கு வேறு யாரும் குழந்தைகள் கிடையாது, சந்துரு தான் ஒரே பையன். ஒரு குழந்தை எழுதி கொடுத்து ஒரு தலைமுறையை உருவாக்கி கொடுங்க சுவாமி. வேறு ஒன்றும் நான் கேட்கல, எனக்கு ஒன்றும் பெரிய ஆசைகள் கிடையாது. காலையில் 2 இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, காலையில் கொஞ்சம் காஃபி, சாயந்தரம் கொஞ்சம் காஃபி, 2 இட்லி கொடுத்தா என் கதை முடிஞ்சிடும் சுவாமி. நான் முடிவுரையில் இருக்கிற ஆள். அவங்க இளமையில் இருக்கக்கூடியவங்க, சந்துருவும் மனைவியும் அவ்வளோ ஒத்துமையான ஒரு தம்பதியினர், நல்ல சிறப்பான தம்பதியினரும் கூட, சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ கொஞ்சம் இறக்கம் காட்டு அப்படின்னு அவர் வேண்டிக்குவார். சந்துருவோட மனைவி ஒரு நாள் நிறைய கோயிலெலாம் போவாங்க, நிறைய கோயில்கள் சொல்கிற ஜோசியர்கிட்ட போவாங்க. அவரும் என்ன சொல்கிறாரோ அங்கே போவாங்க. பெரியவங்க யாராவது சொன்னாலும் அங்கே போவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு குழந்தை. கடைசியில் எல்லாம் முடித்து மருத்துவமனைக்கெல்லாம் போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணால் சந்துரு ஓகே. ஆனால் அந்த பொண்ணுக்கு கருப்பையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், குழந்தை பிறக்கிறது கஷ்டம் அப்படின்னு டாக்டர் வருத்தமாக சொல்லிட்டாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் பாருங்கள். அந்த குடும்பத்தினுடைய சுச்சுவேஷன், அப்பா ஒரு பக்கம், மகன் கடினமான உழைப்பாளி, தக்காளி வியாபாரம். காலையில் 4 மணிக்கெல்லாம் ஓடி போயிடுவான். விடிகாலம்புற 4 மணிக்கெல்லாம் எழுந்து போய் தக்காளி பெட்டியாக வெளியூர்லேருந்து வரவழைச்சி விவசாயிகள்கிட்ட மொத்தமாக வாங்கி வயிற்றில் அடிச்செல்லாம் வாங்க மாட்டான். அவங்களுக்கு தாராளமாக காசு கொடுப்பான். அதை இன்னொரு ஆளுக்கு விற்பான். அதில் கிடைக்கக்கூடிய கமிஷன் இருக்குது பாருங்க, லாபம். அந்த லாபத்தை கூட முழுசாக கொண்டாட மாட்டான். அதான் வறியவர்களுக்கு ஒரு 10 பாக்கெட்டு சாப்பாடு வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பான். அப்படி ஒரு அழகான ஒரு குடும்பத்தில்
ஒரு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே காலம் போயிட்டு இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகிப்போச்சு. அந்த பொண்ணு மட்டும் மொல்லமாக ஒரு நாள் சொல்லிச்சு, ஏங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, ஏன் நம்ம ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்த்தா என்ன, உங்களுக்கு எதுவும் ஆட்சேபம் இருக்கா? அப்படி இல்லைம்மா, இல்லை கொஞ்சம் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா, நம்ம 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 யாருக்கும் கெடுதல் பண்ணலை, கடுமையாக உழைக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். எங்கள் அப்பா சொத்து நான் ஆசைப்பட்டது கிடையாது, நான் கடுமையாக உழைக்கிறேன். என் சொத்தை எங்கள் அப்பா ஆசைப்பட்டது கிடையாது, அவரும் உழைக்கிறாரு. உன்னை பற்றி சொல்லவே வேண்டாம், தங்க மாதிரி பார்த்துக்கிறேன். இன்னும் எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறத விட நீ பார்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் அம்மா இருந்தால் எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி நீ பார்த்துக்கிற, குறைய சொல்ல முடியாதும்மா. ஆனால் தத்து எடுத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ண விட அப்படிங்கிறார். அப்படியே போகுது. இன்னும் கூட 2 வருஷம் ஆகிப்போச்சு. அதுங்களோட மருத்துவம், அங்கங்கே கோயிலுக்கு போகிறது வர்றது அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கையை மட்டும் விடலை. எப்படியாவது நமக்கு குழந்தை நம்ம வீட்டில் தவழும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன, நம்ம தான் அப்படி இருக்குமே, ஒன்று நீங்களாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு மூலமாக ஒரு குழந்தைகள் இருக்கும், நான் எடுத்து வளர்ப்பேனே அப்படின்னு. இல்லைம்மா, நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை. உலகம் வித்தியாசமான உலகம். நீ நினைக்கிற வெள்ளேந்தியான ஒரு பொண்ணு, உனக்கு நீ நினைக்கிற உலகம் இது இல்லை அப்படின்னு அந்த அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அப்படியே போகுது. அப்புறம் ஒரு நாள் வா கோயிலுக்கு போகலான்ட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. நமஸ்காரம் பண்ணுறாங்க, அபிஷேகம் ஆரம்பிச்சுட்டாங்க, திரையை போட்டுட்டாங்க. சரி, எல்லாம் அப்படி கோயிலை சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே, சந்துருவும் அவங்க மனைவியும், குளத்துக்கரைக்கு ஏற்ற மாதிரியே குளம் அழகான குளம். அங்கே குளத்துக்கரைக்கு வந்து உட்காடுறாங்க. உட்காந்து கொஞ்சம் பொறி வாங்கிட்டு வந்து அந்த மீன்களுக்கு போட்டுட்ருக்காங்க 2 பேரும். இந்த அம்மா கொஞ்சம் போடுது, அவர் கொஞ்சம் போடுறாரு. அந்த மீன்கள் துள்ளி விளையாடுறத பார்த்த உடனே அதுக்கு குழந்தை ஞாபகம் வருது. அப்போ கூட குழந்தை ஞாபகம் வருது. எங்கே போனாலும் கல்யாணம் காட்சிக்கு போனால் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு இந்த பொண்ணால் பதில் சொல்ல முடியல. ஜனங்க சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் இருக்கு பாருங்க, அவங்க கொடுக்கக்கூடிய சவுக்கடிகள் இருக்கு பாருங்க, அந்த குழந்தையால் தாங்க முடியல. பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு, என் குடும்பம் நல்லா இருக்குது, நீங்கள் யார் என்ன சொல்லலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறவங்க தான் அந்த பொண்ணு போயிட்டு இந்த குளத்தங்கரில் உட்காந்து மகிழ்ச்சியாக அந்த பொறி போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அமைதியாக இருக்குது. எல்லாமே கோயிலில் இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் குளக்கரைக்கு வந்திருக்காங்க. திடீர்னு ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்குது. அடடா, என்ன இது, ஏதோ ஒரு சத்தம் உனக்கு ஏதாவது கேட்குதாம்மா? ஆமாங்க, ஏதோ ஒரு குழந்தை அழற மாதிரில. ஆமாம், உனக்கு எப்பவுமே குழந்தை நினப்பு தான். இல்லைங்க, நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரிதாம்மா, பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு சின்ன சாதாரண டவல், சின்ன துண்டில் ஒரு 2 வார குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த அலற சத்தம் தான் இவங்களுக்கு கேட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. உடனே அப்படியே அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு உடனே அவர் அமுச்சு போய் பால் வாங்கிட்டு வாங்க, நல்லா ஆற்றி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வாங்க, ரப்பர் போட்டு வாங்கிட்டு வாங்க. அவன் கடன்னு சந்திரு பறந்து போகிறான். குழந்தைய பார்த்த உடனே அந்த தேஜஸ், அந்த அழகு, குழந்தையினுடைய மலர்ச்சி பார்த்த உடனே அவனுக்கு கை ஓடல கால் ஓடல, இதோரமான ஓடுறான். போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டான், அதுக்கு ஒரு ரப்பர் வாங்கி போட்டான், பால் வாங்கி ஆற்றி எடுத்தாந்து அந்த குழந்தைக்கு கொடுத்த உடனே அழுக அடங்கி போச்சு. அது சிரிக்குது. அந்த குழந்தை சின்ன வாய வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் உருட்டி நல்லா அழகாக சிரிக்குது. அந்த பொண்ணுக்கு மகிழ்ச்சிக்கு அளவில்லை. மகிழ்ச்சியினுடைய உச்சிக்கு போயிட்டாகும்.
கோயிலுக்கு போகிறாங்க, திரையை விளக்குனவங்க தரிசனம் பார்க்குறாங்க, ஆரத்தி காட்டுறாங்க. அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு. அந்த சந்துருவோட மனைவிக்கு அவ்வளோ சந்தோஷம், சந்துருக்கு அதை விட சந்தோஷம். அப்படி வீட்டுக்கு வராங்க, குழந்தை கொண்டாந்து அவங்க அப்பா காலில் போட்டுட்டு இந்த 2 பேரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவருக்கு ஒன்றும் புரியல. நல்லா இருங்க ஏமாண்டா ஏதுடா குழந்தைன்னு கேட்குறாரு. அப்பா இந்த மாதிரி கொடைக்கானலில் போயிருந்தோம், நாங்கள் கோயிலில் அந்த சிரசியலை போட்டிருந்தாங்க, அதுக்காக கொடைக்கானலில் உட்காந்து அங்கே பார்த்தா ஒரு குழந்தை இருந்ததுப்பா. யாராவது இருக்க போதுடா, அப்புறம் நாளைக்கு என் குழந்தைன்னு கேட்க போகிறாங்கடா. அந்த டவுட்டு அவளுக்கும் அங்கே வந்துச்சு. சுத்தமுத்தெல்லாம் பார்த்தா யாரும் இல்லைப்பா, அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜை ரூமில் வச்சு நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்படியே கிளம்பி போய் படுக்க போகிறாங்க. தர்ம தேவதை நிற்கிறாங்க. சந்துரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த குழந்தைக்கு யாரும் உரிமை கேட்டு வரமாட்டாங்க. நீ செஞ்ச தான தர்மங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பண்ணியிருக்க. உன் மனைவியே நிறைய பண்ணியிருக்கா, உங்கள் அப்பாவும் நிறைய பண்ணியிருக்காரு. உங்களோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதனால தான் இந்த குழந்தைய அங்கே நான் தான் கொண்டு வந்து வச்சேன். இந்த குழந்தைய நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, இது ஒரு தெய்வ குழந்தை. அதனால் நீங்கள் சிறப்பாக வளர்த்துட்டு வாங்க. நல்ல சீரிய முறையில் இந்த குழந்தை வளரும். இந்த குழந்தை வளர வளர உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் தர்மம் ஓங்கும். நிறைய தர்மம் பண்ணுங்க, நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துச்சு அந்த தர்ம தேவதை. உடனே தர்ம தேவதை காலில் விழுந்து அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க. தர்ம தேவதை மறைஞ்சு போயிடுது. எவ்வளோ உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் பாருங்க. எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்குறீங்கன்றது மட்டும் எனக்கு புரியுது. எங்கே இருந்தாலும் இதை நீங்கள் உணர்ச்சியாக, இந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் ரசிக்கிறீங்க, புரியுது. ஆக ஒரு மனிதன் வாழ்கிறது பெருசு இல்லைங்க, வாழும்போது பிறருக்கு கொடுக்கணும். நம்ம போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. வரும்போது இதை எடுத்தாந்துமா ஒன்றும் எடுத்தார்ல. இருக்கக்கூடிய இடைப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்கிறத நாம் சாப்பிடுவோம். நமக்கு மிஞ்சந்த மற்றவங்களுக்கு கொடுப்போம், வறியவர்களுக்கு கொடுப்போம், முடியாதவனுக்கு உதவி செய்வோம். ஆக உதவி செய்வதை ஒருபோதும் நிறுத்தாமல் நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அற்புதமான கருத்து இல்லை இது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.